நம்ம சேனல்ல இந்த விஷயத்த பத்தி பேசாம போனா நம்ம சேனலுக்கு ஒரு பாவ மன்னிப்பே கிடையாதுங்க. அதாவது பல வருஷம் கழிச்சு கடைசியா சொல்ல போனா 2011 ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம இந்தியால எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ஸ்டேட்டு, எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாடி இருக்கோம் 2011ஆம் வருஷத்துல ஏப்ரல் 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு நேற்று நைட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குங்க. நேத்து ஐசிசி மென் T20 வேர்ல்டு கப் 2024 சாம்பியன்ஷிப் நம்ம இந்தியன் டீம் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் நம்ம இந்தியன் எல்லாத்துக்குமே. பாய்ஸ் வந்து திடீர்னு அவங்க ஜெயிக்கல, பல வருஷம் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நேற்று. அதாவது 2011 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2015 வேர்ல்டு கப்ல ஓடிஐ வேர்ல்டு கப்ல செமி ஃபைனலிஸ்ட், 2019 வேர்ல்டு கப்ல செமி ஃபைனலிஸ்ட், இப்ப 2023 ரன்னர் அப் ஆஸ்திரேலியாவோட தோத்துருந்தாங்க. இப்ப ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி டெஸ்ட் சாம்பியன்ஸ் டிராபியில பாத்தீங்கன்னா 2 டைம் 2021 பட் 2023 2 வருஷமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோத்துறோம், ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு. ஸோ என்னடா அவனுங்க ஃபைனல் போய் தோக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நேத்து அந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம். ஹட்ஸ் ஆஃப் பாய்ஸ். இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2007 இருந்து ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 2007க்கு அப்புறம் முதல் டைம் நம்ம தான் டைட்டில் எடுத்தோம் 2007 MS தோனி தலைமையில. இப்ப 17 வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம டீம் இந்த முறை ரோஹித் சர்மா தலைமையில வந்து கப் எடுத்திருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு விஷயங்க. அதாவது நேற்று மேட்சுமே பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. என்னடா அது இந்த தடவை ஃபைனல் போயிட்டு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லும் போது சூப்பரா பவுலிங் போட்டு அந்த ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது நேற்று மேட்ச் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பேசுறப்ப ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டு வின் பண்ணதுக்கப்புறம் பேசினதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் இஸ் ஆன், வாட் நீட் டு பி டன், டுடேஸ் கேம் வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தட், வென் யுவர் பேக்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் வால் வாட் நீட் டு பி ரிக்வயர்ட். இது வந்து சூப்பரா ஒரு மோட்டிவான ஒரு ஸ்பீக்கா வந்து ரோஹித் சர்மா நேற்று பேசினாருங்க. இது வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளும் ஜெயிப்போம். நேற்று பாத்தீங்கன்னா விராட் கோலி சூப்பரா விளையாண்டாரு. இது வரைக்கும் அந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா அவர் விளையாடல. பட் லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. 76 ரன் அடிச்சாரு. அதே மாதிரி பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா, அவர் என்ன ட்ரிக்ஸ் வச்சிருக்காருன்னே தெரியலங்க. நிறைய பெரிய பெரிய பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க வேர்ல்ட்ல, பிரெட்லி, ஷான் பாண்டே, அக்தர், அது மாதிரி மலிங்கா, அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து இவருக்கு வந்து அந்த ஃபேட் அவுட்டே கிடையாதுங்க. அவர் எப்ப ஃபர்ஸ்ட் எப்படி விளையாட ஆரம்பிச்சாரோ, எந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எப்படி பவுலிங் போட்டாரோ அதே மாதிரி இன்னமும் கலக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஒரு பூம்ரா தாங்க எனக்கு பயமா இருந்தது. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா சொல்லி ஆகணுங்க. அதாவது அவர் வந்து எல்லா விதத்திலையும் அவருக்கு வந்து ப்ரெஷர் வந்து பயங்கரமான ப்ரெஷருங்க. வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையிலும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இருக்காருங்க. ஆனா அவரு நேத்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து தலைக்கு ஏத்திக்காம சூப்பரா ஜெயிச்சாருங்க. கடைசியில அவர் வந்து உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா உண்மையிலுமே நீங்க ஒரு குங்ஃபு பாண்டியா தான். அதே மாதிரி சூரியகுமார் யாதவோட கேட்சா இருக்கட்டும், சிவன் தூவோட அதிரடி ஆட்டமா இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்கோட பவுலிங்கா இருக்கட்டும், சூப்பரா எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க நேற்று கேம்ல. அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் இந்தியன் டீம் வந்து அப்படிங்கிறத காமிச்சிட்டாங்க நேற்று இதுல. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து நிறைய பேர், உண்மையை சொல்ல போனா நானுமே பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் எல்லாம் பார்க்கல. ஒவ்வொரு மேட்சும் பாத்தீங்கன்னா நைட்டு நடக்கிறதுனால நிறைய பேர் பார்க்க முடியல, ஆஃபீஸ் காலைல போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பார்க்கல. அதே மாதிரி நானுமே அப்படிதான் இந்த மேட்ச் நிறைய மேட்சஸ் எல்லாம் பார்க்கல. பட் இந்த மேட்ச் நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ஒன்று உருவாகி இருந்துச்சு, டூ இட் ஃபார் டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மனுஷங்க, அதாவது நாம வந்து ஒரு ஆடுகளத்துலதான் பொறுமையான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலுமே ஒரு வாழ்க்கையில ஒரு பொறுமையான ஆளுங்க. அதாவது ஒரு சூப்பரான பிளேயர் வந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இது வரைக்கும் சச்சின் கூட கப் எடுத்துட்டாரு வேர்ல்டு கப். பட் நம்ம டிராவிடால நல்ல ஒரு திறமையான பிளேயரா இருந்தும் இது வரைக்கும் எந்த கப்பும் அவரால் எடுக்க முடியாம போயிட்டே இருந்துச்சு. கோச்சா இருந்துமே தோத்துட்டு இருந்தாரு. பட் கோச்சா இருக்கும்போது இந்தியா வந்து நிறைய கேம் வந்து ஜெயிச்சிருக்குங்க. இந்த மாதிரி ஃபைனல் செமிஃபைனல்ல தான் விட்டுருக்கு. மற்றபடி அவரோட கோச் இது வரைக்கும் தரமா தான் அமைஞ்சிருக்கு.
அதாவது 2003 2007 காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம சகோதர சகோதரிகள் யாராவது கிரிக்கெட் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அதாவது அப்ப ஜாமான் இந்திய அணியோட ஜாமானா இருந்த சச்சின் அவுட் ஆயிடுவாரு, சேவாக் அவுட் ஆயிடுவாரு, கங்குலி அவுட் ஆயிடுவாரு, யுவராஜ் சிங் அவுட் ஆயிடுவாரு. டீம் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் போயிடும், 8 விக்கெட் விழுந்துடும். இந்த சைடு பவுலிங் எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெய்ல் அண்ட் பேட்ஸ்மேன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சைடு ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் நனைஞ்சு போய் அப்படியே தண்ணி ஊத்துங்க, அதாவது ஒழுங்கிட்டு இருக்குங்க தண்ணி, யாரா அந்த ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம டிராவிட் விளாண்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே பாவமா இருக்குங்க. எவ்வளவு பயங்கரமான தோக்க போற சுச்சுவேஷன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய விடாமுயற்சியை விடவே மாட்டாருங்க, கடைசி வரைக்கும் களத்துல நின்று விளாண்டுகிட்டு இருப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த கப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருந்திருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு ஜெயிச்சிருக்காருங்க. அதே மாதிரி நம்ம கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம், கப்பை வாங்கினதுக்கு அப்புறம் விராட் கோலி கொண்டு போய் ராகுல் டிராவிட்ல சேர்த்தது வந்து ஒரு உண்மையான ஒரு திறமையான ஆளுக்கு வந்து அந்த வேர்ல்டு கப் போய் சேரணும் அப்படிங்கறத நமக்கு காட்டுதுங்க. ஸோ சூப்பர் மேனா நேற்று மேட்ச் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. நான் மட்டும் இல்லை, இந்தியன் டீம்ஸ்ல இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியா தான் இருக்கும். அதே மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இது இந்தியாவில் வந்து மிக ஒரு மிட் நைட்டா இருக்கும், பட் இருந்தாலும் அவங்க யாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க, இந்த மேட்ச் எப்படியா நாங்கள் ஜெயிப்போம் சொல்லி நம்பி பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு இந்த கப்பை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. சூப்பருங்க. அதாவது கபில் தேவ், தோனி அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் எந்த கேப்டனும் இது வரைக்கும் சாதிக்காத விஷயத்த வந்து ரோஹித் சர்மா சாதிச்சிருக்காரு. அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா கபில் தேவ், தோனி, ரோஹித் சர்மா, அதுவே வந்து போதுங்க அவருக்கு, ரோஹித் சர்மாவுக்கு. ஸோ சூப்பருங்க. வெல் டன் பாய்ஸ், குட்.